ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு டாபிக் பற்றி பேசலான்னு தோணுச்சு. என்னென்ன மேரேஜ், கல்யாணம் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டு விதமாக இருக்குது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எது பிரச்சனைனா கூட அவங்களுக்கு வந்து ஒரு துளினாச்சும் அவங்களுக்கு வந்து தோணும், இறக்கப்பட தோணுமோ, அன்பு எல்லாமே தோணும். அரேஞ்ச் மேரேஜ் வந்து ரேர். இந்த 100% லவ் இருக்கும்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், 50% நல்லா இருக்கவங்களும் இருக்காங்க. இன்னொரு விஷயம் நடத்துகிறாங்க. இப்போ எல்லாருமே நிறைய பிள்ளைங்க லவ் பண்ணுது. இப்போ லவ் வந்து எத்தனை காலம் ஆனாலும் வந்து யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டோம் வீட்டில். அது யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நாங்களாக சரி, அந்த மாதிரி தான். ஒரு பொண்ணோ பையனோ லவ் பண்ணுதுன்னா ஒன்று முடிஞ்சால் சேர்த்து வச்சுருங்க, இல்லைன்னா சொல்லி பாருங்கள், இல்லை விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொண்ணையோ இல்லை பையனையோ என்ன பண்ணுறீங்க, வற்புறுத்தி, பிரெயின் வாஷ் பண்ணி, இல்லை மிரட்டி, பயமுறுத்தி வேறு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றீங்க. அந்த அப்பாவி பொண்ணோ பையனோ எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் தப்பிக்கிறதுக்கோ, உங்கள் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவோ, இல்லை பையன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்த பொண்ணோட வாழ்க்கையோ இல்லை பையனோட வாழ்க்கை இருக்கலாமா? அந்த பையனோ பொண்ணோ இந்த பொண்ணை பற்றி இந்த பையனை பற்றி தெரியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து நல்லா வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? சில பேர் வாழ்கிறாங்க. எத்தனை பேர் வாழ்க்கை வீணாக போகுதுங்க. அது மாதிரி வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணுற வாழ்க்கை வந்து வீணாக குட்டிச்சவராக போய் ஒரு உயிரே போயிடுது. இல்லை வாழ்கிறவங்க பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பிடிக்காமே வாழ்ந்து அந்த வாழ்கிற வாழ்க்கையே வந்து அர்த்தம்லாம் போயிடுது. ரீசெண்டாக எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டோட பையன்தான். அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பையன் அவ்வளோ அழகாக இருப்பார், பொண்ணும் சரி. 1 month ஆச்சு. 1 month வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்காங்க. எந்த இதுவுமே இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்திருக்காங்க. ஆனால் எந்த இதுவுமே அந்த பொண்ணு காட்டிக்கவே இல்லை அந்த பையன்கிட்ட. சரி, மெட்ராஸ்க்கு போகிறாங்க. மெட்ராஸ் போகலாம், அந்த பொண்ணு ஏற்கனவே மெட்ராஸில் ஒர்க் பண்ணதுனால மெட்ராஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரூம் எடுத்து தங்குற இடத்துல நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த பையனை வந்து அந்த வீட்டில் விட்டுட்டு போயிடுது. போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு பார்த்தா வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுச்சு. லெட்டர் வந்துட்டு சொல்லவே இல்லை, இந்த மாதிரி எனக்கு பிடிக்கலை, நீ தொட்டால் அந்த பையன் தொடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. அந்த பையன் என்ன பண்ணுவான், திருப்பி அந்த பையன் அங்கே அந்த ஊருக்கு வந்து விஷயத்த சொல்லவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணிட்டு சொல்லிட்டு. அந்த பொண்ணு அகேன்ஸ்டாக வந்து வக்கீல்லாம் கூட்டிகிட்டு வந்து மிரட்டி, இந்த பையன் எவ்வளோ கனவுல வச்சுருப்பான், எவ்வளோ கனவு கண்டிருப்பான். ஒரு பொண்ணை பார்க்குறவன் 10 பொண்ணை பார்க்குறவன் அந்த யோசனை இருக்காது, கவலைப்பட மாட்டான். நல்ல பசங்க மனசு உடைஞ்சிட மாட்டாங்க. அந்த பையன் என்ன நினச்சானோ 10 நாள் நல்லா தான் இருக்கான், தூக்க மாட்டிட்டாங்க, ஒரு உயிரே போயிடுச்சு. இது யார் காரணம்? அந்த பொண்ணோட பெற்றவங்க. வேணான்னு சொல்கிறவளை எது கட்டி வைக்கணும்? யாரோட அந்த உயிரை வந்து பணைய வைக்கிறது? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த பையன் வாழாமே போயிட்டான். அவள் எத்தனை வருஷம் வந்து அப்படியே இருக்க போகிறா? அவள் லவ் பண்ண பையனோட கூடிடுவா, இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா வந்து 10-5 வருஷம் வச்சுருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நல்லா இருக்க போகிறாங்க. யாருங்க பாவம்? தயவு செஞ்சு யாருமே இந்த தப்பு பண்ணாதீங்க. லவ் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லி பாருங்கள், திருந்தலைன்னா விட்டுருங்க. இல்லையா புள்ள முக்கியம் அப்படின்னா கல்யாணம் பண்ணுவீங்க. என்ன ஜாதி மதம்?
ஜாதி மதம் வந்து கவர்மெண்ட்லேயே பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி உயிர் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். உங்கள் பொண்ணு செத்தாலும் சரி, உங்கள் பையன் செத்தாலும் சரி, இல்லை அடுத்த பொண்ணு பையன் செத்தாலும் சரி, யாருக்கு நான் லாபம் வரப்போகுது?